அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% இன்ஜினியரிங். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கொஷின் சீரியஸ் வந்து பார்க்க போகிறோம். எம்சிக்யூஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ ஒரு 4 பார்ட் பார்த்துருந்தோம். ஆல்ரெடி ஒரு 52 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ 53rd கொஷின் பார்க்கலாம். கொஷின் என்னென்னு பார்த்துடலாம். A framed structure is imperfect if the number of members are dash 2j-3. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்துலாம். ஏ ஆப்ஷன் ஈக்குவல் டு, பி ஆப்ஷன் வந்து லெஸ் தென், சி ஆப்ஷன் வந்து கிரேட்டர் தென், அண்ட் டி ஆப்ஷன் எய்தர் பி ஆர் சி, எய்தர் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரேமுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஈக்குவல் டு என் ஈக்குவல் டு 2j-3 வென் என் இஸ் நாட் ஈக்குவல் டு 2j-3, அதாவது லெஸ் தானாக இருக்கலாம் இல்லை கிரேட்டர் தானாக இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் லெஸ் தென்னாக இருக்கலாம் இல்லை கிரேட்டர் தென்னாக இருக்கலாம். அப்போ டி ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஷின். ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 54. The time of flight t of a projectile on a horizontal plane is given by. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹரிசாண்டல் பிளேனில் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஃபார்முலா t ஈக்குவல் டு 2u sin alpha divided by g. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 55. Two like parallel forces are acting at a distance of 24 millimeter apart and their resultant is 20 Newton. If the line of action of the resultant is 6 meter from any given force, the two forces are. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ரிசல்டண்டோட வேல்யூ பாருங்கள். ரிசல்டன்ட் 20 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ரெண்டு ஃபோர்ஸஸ் பேரலாக ஆக்ட் ஆகுது, லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரே டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ரெண்டு பேரலல் ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ரெண்டு ஃபோர்ஸஸும் ஆட் பண்ணால் போதும். ரெண்டு ஃபோர்ஸஸும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? 20 நியூட்டன் வரணும். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட். ரைட், ஓகே. இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் 15 நியூட்டன் 5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, 20 நியூட்டன் 5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, 15 நியூட்டன் 15 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ரெண்டு ஃபோர்ஸஸை ஆட் பண்ணால் 20 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் 15 நியூட்டன் அண்ட் 5 நியூட்டன் ஆட் பண்ணிங்கன்னா 20 நியூட்டன் வருது. ஸோ இது ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, ஸோ இது ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் யோசிக்கணும் நாம. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட்டை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ்லேருந்து 6 மில்லிமீட்டர் அப்பார்ட், அதாவது 6 மில்லிமீட்டர் தள்ளி ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போ இன்னொரு ஃபோர்ஸ்லேருந்து 18 மில்லிமீட்டர் தள்ளி ஆக்ட் ஆகும். ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் இடையில உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் 24 மில்லிமீட்டர். ஒரு ஃபோர்ஸ்லேருந்து ரிசல்டன்ட் வந்து 6 மில்லிமீட்டர் தள்ளி ஆக்ட் ஆகுது. அப்போது ஒரு ஃபோர்ஸ்லேருந்து 6 மில்லிமீட்டர் தள்ளி ஆக்ட் ஆகுதுன்னா இன்னொரு ஃபோர்ஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 18 மில்லிமீட்டர் இருக்கும். ஓகே, இந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா 1:3 ஆக்ட் ஆகுது. அப்போ ஃபோர்ஸஸோட ரேஷியோவும் என்ன இருக்கணும்? 1:3 இருக்கணும். இங்கே 15:5 பாருங்கள், 1:3, அதாவது 3:1 இருக்குது. 1:3 ஆர் 3:1. ரைட், ஸோ அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, 100% அது ரைட் ஆன்சர் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. ரைட், ஃபார் திஸ் கொஷின் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், 15 நியூட்டன் அண்ட் 5 நியூட்டன். ரைட், next question number 56. Varignon's theorem of moments states that if a number of coplanar forces acting on a particle are in equilibrium then, so Varignon's theorem தான் கேட்குறாங்க. ஸோ Varignon's theorem ஓட ஸ்டேட்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். The algebraic sum of their moments about any point is equal to the moment of their resultant force about the same point. ஓகே, ஸோ தனித்தனியாக ஃபோர்ஸஸ்க்கு மூமெண்ட் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணாலும் ரிசல்டன்ட், அந்த ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட்டு கண்டுபிடிச்சி அந்த ரிசல்டன்ட்டுக்கான மூமெண்ட் கண்டுபிடிச்சாலும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வேரிக்னான்ஸ் தியரம் வந்து ஸ்டேட் பண்ணுது. ரைட், ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 57. The possible loading in various members of framed structures are. ஸோ இதுவும் ரொம்ப டைரக்டான கொஷின் தான். ஃப்ரேம் ட்ரஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த மெம்பர்ஸில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து எய்தர் கம்ப்ரெஷன் லோடாக இருக்கும் இல்லைனா டென்ஷன் லோடாக இருக்கும்.
ஓகே இந்த ரெண்டு லோட் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின், கம்ப்ரெஷன் ஆர் டென்ஷன், ரைட். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா which of the following statement is correct in connection with the projectiles. ஸோ ப்ரொஜெக்டைல் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ப்ரொஜெக்டைல் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், a path traced by a projectile in the space is known as trajectory. This is right. இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், the velocity with which a projectile is projected is known as the velocity of projection. ஸோ இதுவும் கரெக்ட், ரெண்டாவது ஆப்ஷனும் வந்து கரெக்ட். மூணாவது ஆப்ஷன் பார்க்கலாம், the angle with the horizontal at which a projectile is projected is known as angle of projection. ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். அதாவது பார்த்தப்போ ப்ரொஜெக்டைலை வந்து ட்ரஜெக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே போல் எவ்வளோ வெலாசிட்டியில் நம்ம த்ரோ பண்ணுறோமோ அது வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆங்கிளில் போகிறோமோ அது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மூணு ஆப்ஷனுமே கரெக்டு. ஸோ டி ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ஆஃப் த எபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, டியூரிங் எலாஸ்டிக் இம்பேக்ட் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த டூ பாடிஸ் ஆஃப்டர் இம்பேக்ட் இஸ் டேஷ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த டூ பாடிஸ் பிஃபோர் இம்பேக்ட். ஓகே, ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா தெளிவாக எலாஸ்டிக் இம்பேக்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எலாஸ்டிக் இம்பேக்ட் அப்படின்னாவே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து 1 அப்படின்னு வரணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் 1 அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கணும். வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சும் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிஃபோர் இம்பேக்ட், வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பேக்ட். ஓகே, ஸோ ஈக்குவலாக இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பாடி வந்து வேகமாக மூவ் ஆகிட்ருக்கும், ஆஃப்டர் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா வேகமாக மூவ் ஆகிட்டு இருந்த பாடி ஸ்லோவாக மூவ் ஆகும். அப்போ கண்டிப்பாக ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆப்போசிட் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த டூ பாடிஸ் பிஃபோர் இம்பேக்ட், ரைட். சம்டைம்ஸ் தப்பாக ஆன்சர் பண்ணிடலாம், ஈக்குவல் டு தான் ரைட்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பண்ணிடலாம். பட் நல்லா வந்து கிளியராக வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்கிற பாடி, செகண்ட் ஆஃப்டர் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகிட்ருக்கும். அப்போ கண்டிப்பாக ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆப்போசிட் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம், ரைட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த right answer for this question, equal to and opposite, right. அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, a force is completely defined when we specify. A force is completely defined when we specify. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A magnitude, B direction, C point of application and D all of the above. ஸோ தெளிவாக ஆன்சர் பண்ணிடலாம். all of the above is the right answer for this question. next question போகலாம். The rate of change of momentum is directly proportional to the impressed force. அதாவது momentum directly proportional to force அப்படின்னு சொல்கிறாங்க. And takes place in the same direction in which the force acts. This statement is known as. ஸோ இதை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோன்னா force F equal to mass into acceleration. F equal to ma அப்படிங்கிறது நியூட்டன்ஸ் செகண்ட் law of motion, right? So answer for this question is option B, Newton's second law of motion. Okay, next question. A lead ball with a certain velocity is made to strike a wall, it falls down. Okay, but rubber ball of same mass and with same velocity strikes the same wall, it rebounds. Select the correct reason from the following. Okay, so option A, both the balls undergo an equal change in momentum. கண்டிப்பாக இது கிடையாது, ஆன்சர் தப்பு. B ஆப்ஷன் பார்க்கலாம். The change in momentum suffered by rubber ball is more than the lead ball அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இது யோசிக்கலாம். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன், the change in momentum suffered by rubber ball is less than the lead ball அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் பால் வந்து செவத்தில் போய் மோதி அதோட மொமெண்டம் எல்லாமே லாஸ் பண்ணிவிட்டு கீழே விழுந்துருது. ஓகே,
ஸோ அப்போ இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் அதிகமாக இருக்குது. ரப்பர் பால் பார்த்தீங்கன்னா செவத்தில் இடித்து திரும்ப ரீபவுண்ட் ஆகுது. ஸோ அங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை தான் சி ஆப்ஷனில் சொல்கிறாங்க. த சேஞ்ச் இன் மொமெண்டம் சஃபர்ட் பை ரப்பர் பால் இஸ் லெஸ் தேன் த லெட் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். த சேஞ்ச் இன் மொமெண்டம் சஃபர்ட் பை ரப்பர் பால் இஸ் லெஸ் தேன் த லெட் பால். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ வெர்டிகலி raised பாடி இஸ் dash the kinetic energy of a vertically falling body. So vertically rising body ஓட potential energy and vertically falling body ஓட kinetic energy இது ரெண்டும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், ஈக்குவல் டு. ரைட், த ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் மேக்ஸிமம். ஸோ ஆன்சர் ஸ்ட்ரைட் அவே ஆன்சர் பண்ணிடலாம். ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் மேக்ஸிமம் when the angle of projection is 45 degree. ரைட், option B is the right answer. அடுத்த question போலாம். A smooth cylinder lying on its convex surface, a smooth cylinder lying on its convex surface remains in dash equilibrium. Okay, so இது நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஈக்குலிபிரியம் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்ன, அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்ன, நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ரைட், கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈக்குலிபிரியம் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஏதாவது ஒரு பால் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பாலை மூவ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பால் ஃபர்தராக இன்னும் வேறு பொசிஷனுக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டு நிற்கும். ரைட், திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஒரிஜினல் பொசிஷனுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் ஷேப்பாக இருந்துச்சுன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். அப்போ கான்கேவ் ஷேப்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்னால் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் அப்படின்னா அது வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கான்வெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ரைட், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த மோஷன் ஆஃப் எ வீல் ஆஃப் எ கார் இஸ், ஸோ காரோட வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், பியூர்லி ரொட்டேஷ்னல். நெக்ஸ்ட் கொஸ்டின். whenever a force acts on a body and the body undergoes a displacement, then ஸோ ஒரு ஃபோர்ஸ், ஒரு பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால பாடி வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தாவே அங்கே கண்டிப்பாக ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், ஒர்க் இஸ் செட் டு பி டன். ரைட், ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு லேமிஸ் தியரம், ஓகே, லேமிஸ் தியரம் எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஷன் டி பாருங்கள். ஆப்ஷன் டி, இஃப் த த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஆர் இன் ஈக்குலிபிரியம் then each force is proportional to the sine of the angle between the other two. Right, so Lam's theorem straight away. Next question. If a body is acted upon by a number of coplanar non-concurrent forces, it may, இந்த கொஸ்டின் நல்லா கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. If a body is acted upon by a number of coplanar forces, ஒரே பிளேனில் தான் இருக்குது ஃபோர்ஸஸ்லாம், பட் நான் கன்கரண்ட், அந்த ஃபோர்ஸஸ்லாம் ஒரு பாயிண்டில் மீட் ஆகலை. ஸோ ஒரு பாயிண்டில் மீட் ஆகலை அப்படின்றதுனால அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பாடியை கண்டிப்பாக ஏதோ ஒரு டைரெக்ஷனில் மூவ் பண்ணலாம். இல்லை ஒரு கப்பல் க்ரியேட் ஆச்சுன்னா அந்த பாடி வந்து ரொட்டேட் ஆகலாம். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், மூவ் இன் எனி ஒன் டைரெக்ஷன் ரொட்டேட்டிங் அபவுட் இட் செல்ஃப். ரைட், ஸோ ஏதோ ஒரு டைரெக்ஷனில் வந்து அந்த பாடி வந்து மூவ் ஆகும் அண்ட் கண்டிப்பாக அது அதை தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அண்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் ஆன் டவுன்வர்ட் இன்க்ளைன்ட் பிளேன் டிஃபென்ஸ் அப்பான். ஸோ ஹரிசாண்டல் பிளேனில் டைம் ஆஃப் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2u sin ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. ரைட், 2u sin ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூவை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து இருக்கும். ரைட், அதுவே டவுன்வர்டு இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டவுன்வர்ட் இன்க்ளைன்டு பிளேன்னும் போது அந்த இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் இருக்கு இல்லையா, பீட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரைட், அந்த பீட்டா அப்படிங்கிற வேல்யூவும் ஃபார்முலாக்குள்ளே வரும். ஸோ ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ரைட், ஸோ அப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் ஆஃப் த பிளேன். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், போத் ஏ அண்ட் பி. ரைட், ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு த லா ஆஃப் மூமெண்ட்ஸ், if a number of coplanar forces acting on a particle are in equilibrium, then
law of moments அப்படிங்கிறது it is nothing but Varignon's theorem தான். ஸோ Varignon's theorem என்ன சொல்லுது, the algebraic sum of the moments about any point is equal to the moment of their resultant force about the same point. So option D is the right answer. அடுத்த question போலாம். Dynamic friction as compared to static friction. So dynamic friction அப்படிங்கிறது பாடி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடியது டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கும்போது பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது பாடிக்கும் இன்னொரு பாடிக்கும் உள்ள அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போவும் அதிகமாக இருக்கும், டைனமிக் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டைனமிக் ஃப்ரிக்ஷன் ஆஸ் கம்பேர்ட் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. லெஸ் டைனமிக் ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும், லெஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஷின் போகலாம். If a number of forces are acting at a point, the resultant is given by. Okay, so இது direct question தான். Option B பாருங்க, sum of the vertical force square plus sum of the horizontal force square. So இதுக்கான root எடுத்தீங்கன்னா உங்களுக்கு resultant force கிடைச்சிரும். Option B is the right answer. அடுத்த question போலாம். The forces applied on a body of mass 100 kg to produce an acceleration 5 meter per second square is, right? So Newton's second law of motion apply பண்ணுங்க. Force equal to mass into acceleration, mass 100 kg, acceleration 5, 100 into 5, 500 Newton is the right answer. So option C is the right answer. Next question பாருங்க. The maximum frictional force which comes into play when a body just begins to slide over the surface of the other body is known as. So ஒரு body slide ஆகிறதுக்கு just முன்னாடி இருக்கக்கூடிய அதிகபட்ச friction தான் இது. This is nothing but limiting friction. So option C is the right answer for this question. Next question போலாம். The principle of transmissibility of forces states that when a force acts upon a body, its effect is, option A பாருங்க, same at every point on its line of action. So இதுதான் கரெக்டான ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸும் பார்த்துடலாம். B ஆப்ஷன் பாருங்க, different at different points, கண்டிப்பாக கிடையாது. C minimum if it acts at the center of gravity, எதுவும் கிடையாது. Maximum if it acts at the center of gravity, இதுவும் கிடையாது, right? So option A is the right answer for this question. According to principle of transmissibility of forces, நீங்கள் எந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய லைன் ஆஃப் ஆக்ஷனில் எந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணாலும் அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரைட்? சேம் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் இட்ஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். If a rigid body is in equilibrium under the action of 3 forces, then ஒரு 3 ஃபோர்ஸ் ஒரு ரிஜிட் பாடி மேலே ஆக்ட் ஆகுது. ரிஜிட் பாடி வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத ஏ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷனில் த லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தீஸ் ஃபோர்ஸஸ் மீட் இன் எ பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா த லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து போத் பி அண்ட் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ரிஜிட் பாடி ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸஸாக இருக்கணும் ஃபஸ்ட், ரைட்? கன்கரண்ட் ஃபோர்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் த, ஆப்ஷன் ஏல பாருங்கள் செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி செகண்ட் மூமெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இந்த மூணுமே கரெக்டான ஆப்ஷன் தான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஆல் ஆஃப் தீஸ், ரைட்? ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னும் எடுக்கலாம், செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னும் எடுக்கலாம், செகண்ட் மூமெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னும் எடுக்கலாம், ரைட்? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2 balls of equal mass and of perfectly elastic material are lying on the floor. One of the balls with velocity v is made to strike the second ball. Both the balls after impact will move with a velocity. So perfectly elastic அப்படின்னு சொல்லிட்டாங்க. The change in momentum எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, change in momentum will be 0. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னும் போது இது ரப்பர் பால் லெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு செவத்தில் மோதும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்பயே பார்த்தோம் நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து லெட் பாலுக்கு அதிகமாக இருக்கும், ஸோ பால் கீழே விழுந்துருது. ரப்பர் பாலுக்கு வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அதுவே பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் 0 அப்படின்னா த மொமெண்டம்
before impact and the total momentum after impact ரெண்டும் எப்படி இருக்கும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் பாடியோட மாஸ் m1ன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் பாடியோட மாஸ் m2ன்னு எடுத்துருக்கேன். m1ம் m2ம் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க, பட் நான் ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணுறதுக்காக m1 m2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பாடியோட வெலாசிட்டி பிஃபோர் இம்பேக்ட் u1 அண்ட் செகண்ட் பாடியோட வெலாசிட்டி u2. ஆஃப்டர் இம்பேக்ட் வந்து ஃபஸ்ட் பாடியோட வெலாசிட்டி v1, செகண்ட் பாடியோட வெலாசிட்டி v2ன்னு எடுத்துக்கிறேன். ரைட், இப்போது பிஃபோர் இம்பேக்ட் எடுத்துக்கலாம். டோட்டல் மொமெண்டம் வந்து m1 u1 ப்ளஸ் m2 u2 விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் இம்பேக்ட். ஆஃப்டர் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு m1 v1 ப்ளஸ் m2 v2. ஸோ இதில் மாஸ் வந்து சேம் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் மாஸை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா u1 ப்ளஸ் u2 ஈக்குவல் டு v1 ப்ளஸ் v2 அப்படின்னு கிடைக்கும். u1 ப்ளஸ் u2 ஈக்குவல் டு v1 ப்ளஸ் v2. ரைட், ஸோ பிஃபோர் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாடி வின்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னு தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ u1 வந்து v, u2 செகண்ட் பாடி வந்து மூவ் ஆகலை, ரெஸ்ட்டில் இருக்குது, அப்போ 0, v plus 0 equal to v1 plus v2, v1 plus v2. ஸோ v1 plus v2 equal to v அப்படின்னு கிடச்சிருக்கு. ரைட், இங்கே கொஷனில் இன்னொரு விஷயம், போத் த பால்ஸ் ஆஃப்டர் இம்பேக்ட் வில் மூவ் வித் எ வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தோட வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மக்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஈக்குவேஷனில் ஆப்ஷன் பி எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். v1க்கும் v2க்கும் v/2 v/2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகே, சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்குது, vன்னு கிடைக்குது. ஸோ நம்ம ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஷின். ரைட், ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஏ redundant frame is also called. ஸோ redundant ஃப்ரேம்னா n greater than 2j-3, அதாவது n not equal to 2j-3. ரைட், ஸோ இதை imperfect frame அப்படின்னு சொல்லலாம். ரைட், okay, option B is the right answer for this question. Next question பார்க்கலாம். Which of the following is an equation of linear motion? So linear motion ஓட equation அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க int ஒன்று கொடுத்துருக்காங்க, where u and v are initial and final velocity of the body, a acceleration of the body, s displacement of the body, and t வந்து time. இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம், v equal to u plus at, s equal to ut plus of at square, and v square equal to u square plus 2as. ஸோ இந்த மூணுமே வந்து லீனியர் மோஷனோட ஈக்குவேஷன்ஸ் தான். ரைட், ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆல் ஆஃப் தீஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஃபார் இன்எலாஸ்டிக் பாடிஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஃபார் இன்எலாஸ்டிக் பாடிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 0. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடிஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் 1, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடினா. ஓகே, ஃபார் எலாஸ்டிக் பாடிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து 0லேருந்து 0க்கு மேலே இருக்கலாம், இல்லை 1க்கு உள்ளே இருக்கலாம். ரைட், 0 to 1 இந்த இன் பிட்வீனில் இருக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஷின். இஃப் a number of forces are acting at a point, their resultant will be inclined at an angle theta with the horizontal such that. ஸோ ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கேட்குறாங்க. tan theta equal to summation of v divided by summation of h, sum of vertical forces divided by sum of horizontal forces. Right, so option B is the right answer for this question. Next question பார்க்கலாம். If u1 and u2 are the velocities of two moving bodies in the same direction before impact, and v1 v2 are the velocities after impact, then coefficient of restitution is given by. So coefficient of restitution அப்படின்னா velocity of separationக்கும் velocity of approachக்கும் உள்ள ரேஷியோ தான். ஓகே, ஸோ velocity of separation அப்படின்னு பார்த்தீங்கன்னா v2 minus v1, velocity of approach பார்த்தீங்கன்னா u1 minus u2. ரைட், ஸோ ஆப்ஷன் B is the right answer. v2 minus v1 divided by u1 minus u2. ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Work done is said to be 0 when. Work done is said to be 0 when
some force acts on a body but displacement is 0. No force acts on a body but displacement takes place. Option C பார்த்தீங்கன்னா either A or B. Option D பார்த்தீங்கன்னா none of the above. ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்படின்னும் போது உங்களுக்கு ஒர்க் டன்னும் 0வாக இருக்கும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னா ஒர்க் டன்னும் 0வாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, அப்போ ஒர்க் டன்னும் 0வாக இருக்கும். ஓகே, we will move to the next question. The range of projectile on a downward inclined plane is dash than the range on upward inclined plane for the same velocity of projection and angle of projection. So angle of projection மாறல, velocity of projection மாறல. downward plane ல range கம்பேர் பண்ணும்போது upward plane ல range எப்படி இருக்கும்? சரியா? downward plane ல பார்த்தீங்கன்னா range அதிகமாக இருக்கும், ரைட்? ஸோ இங்கே the range of the projectile on a downward inclined plane is more than the range of upward inclined plane for the same velocity of projection and angle of projection, right? Option B is the right answer for this question. Okay, another question பார்க்கலாம். A smooth cylinder on a dash is in neutral equilibrium. Okay, so equilibrium already ஒரு question discuss பண்ணோம். convex shapeல இருந்தா unstable equilibrium அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அங்கேயே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அண்ட் வித் திஸ் நம்ம ஒரு 87 கொஷின்ஸ் வந்து எதில் பார்த்துருக்கோம், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஏரியாவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், எங்கே இருந்தாலும் கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 87 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்றது கிடையாது, எந்தெந்த ஏரியா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம ஈஸியாக கொஷின் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்? ஸோ கண்டிப்பாக இந்த 87 கொஷின்ஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக 100% இன்ஜினியரிங் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.